பத்திரிகையாளர்கள்லாம் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களை கூப்பிட்டுக்கிற உத்தேசம் என்னன்னா, காலையில் பில்லு மார்க்கெட்டில் அண்ணா ரதேஷன் காலிக்கிற இடத்த நாங்கள் வந்து டிஸ்மாயில் பண்ணுறதுக்கு நாங்கள் முனிசிபாலிட்டிலேருந்து போனோம். போன பிறகு அங்கே வந்து கடைக்காரெல்லாம் வந்து என்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி எங்களுக்கு டைம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், ஒரு வாரமாக நான் வந்து அங்கே சுற்றின்னு இருக்கேன், எனக்கு ஓனர் யாருன்னு தெரிலன்றாங்க பில் கலெக்டர்ஸு, அவங்க வர்றதே இல்லை சார், பூட் போட்டு வச்சுக்கிறாங்க சார், எல்லாம் காலிக்குது சார் அப்படின்ட்டு சொன்னாங்க. நம்மளுக்கு 4 வருஷமாக 4-5 வருஷமாக ஒரு வாடகை கட்டுறதில்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு வாரமாக போயிட்டு சுற்றி அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட அந்த ஃபயர் வுட்டு ஷாப் ஒன்று இருக்குது, அந்த வெறும் தொட்டின்றது மாத்திரம் ஒன்று இருக்குது. அந்தால ஒரே கடைக்கு வந்து அந்தால 10 கடை பிடிச்சினுக்கிறான். எவ்வளோ? 10 கடை பிடிச்சினுக்கிறான். 10 கடை பிடிக்காம இந்த பக்கம் ரோடு பிளாக்கு, அந்த பக்கம் ரோடு பிளாக்கு. நீங்கள் போயிட்டு அங்கே வீடியோ வேணா எடுத்து பாருங்க. அந்த ஆளுக்கு நம்ம சொன்ன காலி பண்ணுன்னு 20 முறை காலி பண்ணி வச்சுக்கோம். நாங்கள் காலி பண்ணிட்டு வர்றது நைட்டில் எட்டுனது லோடு போடுறது. அந்த மாதிரி அந்த புள்ளி மார்க்கெட்டை வந்து அந்த ஆள் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறது, அவேர்னஸ் கொடுத்துட்டு வந்தோம். அந்த பக்கத்தில் சீமக்கறி கோடன் இருக்குது. அவங்களுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம், நாங்கள் வந்து இந்த பில்டிங் டெமாலேஷன் பண்ண போகிறோம், இங்கே சைக்கிள் ஸ்டாண்டு வருது, அதனால் இது ஸ்கூட்டர் ஸ்டாண்டு வருது, 4 வீலர் ஸ்டாண்டு வருது, காலி பண்ணுங்கன்னு சொன்னோம். அப்போ அதே மாதிரி இன்னொன்றுக்கு இது முனிசிபாலிட்டி பர்மிஷனில் அந்த போர்டும் கிடையாது, அது கடை நம்பரும் கிடையாது, 4 கடை. அவன் அண்ணா தலைவர் நைட்டு கட்டிட்டு இருக்கிற கடை அது. அவங்களுக்கும் அவேர்னஸ் கொடுத்தோம். வேறு யாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவேர்னஸ், எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறவங்களெல்லாம் அவேர்னஸ் கொடுத்து வெறும் 4 கடை ஒடிச்சோம். ஒடிச்ச பிறகு இங்கே வருவாங்க. அப்புறம் அவங்க ஒடிச்ச பிறகு அவங்க வந்தவங்களுக்கு எங்களுக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுக்குறாங்க. நான் கொடுத்தேன். இன்னொரு நாள் ஒரு டைம் கொடுக்குறாங்க, 2 நாள் இது பண்ணிக்கோ அப்படின்னு. இல்லை சார் எங்களுக்கு கஷ்டம், எது இப்படி இருக்குது, தாக்கலை இருக்குது. நாங்கள் நீங்கள் போயிட்டு முனிசிபாலிட்டி கமிஷனர்கிட்ட பேசு, உன்னுடைய பேப்பர்ஸ் என்ன இருக்குது எடுத்துன்னு போயிட்டு பண்ணுனாரு. இன்னொருத்தர்கிட்ட நான் என்ன சொன்னேன், சாசகர் எங்களுக்கு பதிலாக, சரி சாசகர்கிட்ட கூட போயிட்டு பேசுன்னு நான் அன்பாக தான் சொன்னேன். எவனோ ஒரு பொறுக்கி வந்தான், அவன் வந்து என்னை வெளியே போடுறான். என் ஊரில் வந்து நான் இந்த ஊர் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன்னு, இந்த ஊரில் பிறந்தவன், இந்த ஊருக்காக உழைக்கிறவன், என்னை வெளியே போடான்றான் புறம்போக்கு. அவனுக்கு என்ன நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமா? நான் என்ன மரியாதை இல்லாதாலா, மரியாதை தெரியாதாலா? அது ஒரு பக்கம் ஆகட்டுங்க. உணர்ந்த என்ன சொல்கிறான், இதே டிவியில் பாருங்கள், ரிமைண்ட் பண்ணி பாருங்க. ஒரு நாங்கள் 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து கட்டினுக்கிறோன்றான். லஞ்சம் கொடுத்து கட்டி கொடுத்துனுக்குறோம், நாங்கள் சும்மா கட்டிக்கல. யாருக்குடா லஞ்சம் கொடுத்த? லஞ்சம் கொடுத்து கட்டினாவே இல்லீகல். கரெக்டா இல்லையா? நீ லஞ்சம் கொடுத்து கட்டிக்குவ, எனக்கு முனிசிபாலிட்டிக்கு காசை கொடுக்க மாட்டேன். அப்போ உனக்கு வந்து 75 பேருக்கோசரம் நான் 2 ஏக்கரா வந்து என் ஊரில் 2 ஏக்கரா ஹிருதயபாக்கத்தில் வந்து நாங்கள் விடணுமா? அங்கே வந்து க்ளீன் பண்ணி கீழே சைக்கிள் ஸ்டாண்டு, கார் ஸ்டாண்டு, மேலே காம்ப்ளெக்ஸ் ஒரு 2 அடுக்கு மாடி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பன்ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வச்சுக்கின்னு அதை அழகாக பண்ணு போகிற நேரத்தில் இவனு யாரோ ஒருத்தன் வந்து 3வது ஆள் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணால் ஊர் டெவலப்மெண்ட் ஆகுமா? அப்புறம் என்னத்த சொல்கிறான், நாங்கள் வள்ளல் மேலேயும் மேடம் மேலேயும் நான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன்னு. நான் உனக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அவன் மேலே. ஏற்கனவே நான் யார் லஞ்சம் கொடுத்து கட்டினா நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். யார் என்ன என் பேரை மேடம் பேரை சொன்னா அவன் பேரில் கூட நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பொதுமக்கள் தலைவர்கள், தங்கவயல் தலைவர்கள், உங்களை எல்லாம் கையை கும்பிட்டு கேட்குறேன், நாங்கள் பண்ணுறது தப்பா? 4 கோடி நீ வாடகை கட்டல, 5 வருஷம் நீ ஒழுவே இல்லை, கடை ரன்னும் இல்லை, ஒரு கடை கூட அங்கே வந்து ரன்னிங்கில் இல்லை. அந்த வெறும் தட்டி விட்டாக்கா வேற எந்த கடையும் வந்து அங்கே ரன்னிங்கில் இல்லை. நாங்கள் யார் வயிற்று மேலே அடிக்கல. நான் வியாபாரிக்கு விரோதி இல்லை, வியாபாரிகளுக்கு நான் விரோதி இல்லை. மார்க்கெட்டில் இன்னைக்கு இது பஸ் ஸ்டாண்டில் வந்து வெஹிக்கிள்களெல்லாம் இல்லாமல் எவ்வளோ பஸ் ஸ்டாண்டில் வந்து எவ்வளோ நல்ல மாதிரி இருக்குது, எவ்வளோ பேர் வந்து நிம்மதியாக வராங்க. அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு இந்த வெஹிக்கிள் இல்லாமல் நடமாட்டம், இதை ஜனங்க வந்து அங்கேயே வண்டிகளை போட்டு இல்லீகல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் இது பண்ணோம். அதுக்கு அந்த அசோசியேஷன் 2 அசோசியேஷன், ஒரு அசோசியேஷனுக்காரன் வந்து வண்டி உள்ள விடணுன்றான், இது 2 வீலர்ஸு உள்ள விடுறோன்றான். அங்கே வியாபாரம் ஆகிறது இல்லையா? வண்டி வரலைன்னா வியாபாரம் ஆகலை. இது என்ன கணக்கு பாரு, பஸ் ஸ்டாண்டுக்கோசரம் கடை கட்டினாங்களா இல்லை 2 வீலர்ஸுக்கோசரம் நீ வியாபாரத்துக்கு கடை கட்டினாங்களா? பஸ்ஸில் வரவங்க தானே அதுக்கு கடை வாங்கணும். 2 வீலர் நீ அப்போது
டூ வீலரை பஸ் ஸ்டாண்டில் நிற்க வச்சுட்டு பஸ்ஸெல்லாம் வெளியே ஓட்டிடலாமா? பஸ் ஸ்டாண்டை வந்து வெளியே வச்சிடலாம், டூ வீலரு பஸ் ஸ்டாண்டை பண்ணிடலாம். உங்களுக்கு இதாக தானே ஒரு யூனியனுக்காரங்க, நீ அசோசியேஷனுக்காரங்க, நீ வந்து நியாயமான ஆள் இருந்தால் கேஜிபி நல்லா உதாராவது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் தப்பு பண்ணாதீங்கடான்னு சொன்னோம். எந்தெந்த கடைக்காரன் வந்து வாடகை கட்டலையோ அவனை வாடகை கட்ட வைக்கணும். எவன் வந்து அந்த ரோடெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறான் பாரு, ஒரு கடை முன்னாடி இன்னொரு கடை அவனுக்கு வாடகை, அந்த கடைக்காரன் வசூல் பண்ணுறான் வாடகை, அவனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். நீ அசோசியேஷன்னா என்ன? உங்கள் வியாபாரிகளுக்கு ஒழுக்கம் கற்றுக்கிறது தான் அசோசியேஷனு. அயோக்கியத்தனம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஒரு பொம்பளைங்க நடமாட்டத்துக்கு ஆகிறதுல உள்ளோ இன்னும் ஒரு பொம்பளை தான் போகணும், ஒரு ஆள் தான் போகணும் வரணும். மார்க்கெட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிகட்டு போயிருக்கு. அதெல்லாம் வந்து திருத்தது யார்? அசோசியேஷன். என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்க? கமிஷனர் டிசி வந்து அன்றைக்கி காரி துப்பிட்டு போனார், தூன்னு துப்பிட்டு போனார். என்ன மார்க்கெட் இப்படி இதுன்ட்டு. அது மேலே வந்து நம்ம கமிஷனர்லாம் போய்ட்டு ஒரு சங்கக்காரர்கிட்ட கொடுத்தாங்களே, சங்கக்காரி நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? எதனா எடுத்தீங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறது தப்பு. ரோடுங்களா ஃபுட்பாத் மீன்ஸ் ரோடு எங்கே இருக்குதோ அங்கே பக்கத்தில் தான் ஃபுட்பாத்து. பஜார் உள்ள வந்து ஃபுட்பாத்து கிடையாது. கரெக்டாக இல்லைங்களா? அதனால் தயவு செஞ்சு கேஜிஎஃப் ஜனாலாம் எனக்கு ஒத்துழைக்கணும், கேஜிஎஃப் தலைவர்களெல்லாம் ஒத்துழைக்கணும், கேஜிஎஃப்பில் இருக்கிற மீடியாலாம் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். நாங்கள் யார் வயிற்று மேலே வியாபாரி மேலே அடிக்கலை. நாங்கள் லீகலாக இல்லீகலாக இருக்கிறது தான் நாங்கள் டச் பண்ணுறோம். வேறு எதுவும் நான் டச் பண்ணுறதுக்கு போகிறதில்ல என்ன. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கூட அங்கே ஃபோட்டோ பிடிச்சி அந்த என்னென்ன இருக்குது அது உண்மையாக பொய்யா நான் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இப்போ பப்ளிக் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். பப்ளிக் சப்போர்ட் வந்து லீடருங்க சப்போர்ட் வச்சு நாங்கள் அது ஆஸ் ரூல்ஸ் பிரகாரம் நாங்கள் முனிசிபாலிட்டியில் தீர்மானம் எடுத்து தான் நாங்கள் அது பண்ணியிருக்கோம். நாங்கள் சும்மா பண்ணல என்ன. யாருக்கு நாங்கள் விரோதி இல்லை, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லை. நான் திரிய சொல்ல போனால் ரெண்டு முறை பேசுகிற மாதிரி ஆகிடும். ப்ளீஸ் மாಧ್ಯமத்தவரும் பப்ளிக்கும் தங்கவேல் தலைவர்களும் மீண்டும் உங்களை கைகூப்பி வணங்கி கேட்டுக்கிற நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி அந்த 2 ஏக்கரா க்ளீன் பண்ணி நல்லா ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி கேஜிஎஃப் ஒரு அழகு மூட்டுற மாதிரி ஒரு நல்லா ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும்னு உங்களை ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன். நான் ஜாஸ்தி பேசுகிற விரும்பலை. இதுக்கு ஜனங்க கூட உங்களுடைய காமெண்ட்ஸு, நீங்கள் வந்து சப்போர்ட்ஸு எல்லாம் சங்கத்துக்காரர்களோட சரி, நம்ம ரஷ்யவேதா சங்கம் ஆகட்டும், அதில் தலித் சங்கங்கள் ஆகட்டும், வேறு சங்கங்கள் இது பாரு, அந்த சங்கம் கூட நாங்கள் பண்ணுறது தப்பாக இருந்தால் ஷர்ட்டை பூட்டி கேளுங்க. இல்லைன்னா எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நீங்கள் நின்று இந்த கேஜிஎஃப் அப்படின்றதுக்கு நீங்கள்லாம் ಸಪೋರ್ಟ್ பண்ணணுன்னு உங்களை ரொம்ப 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 ಅನ್ಬಾ ಕೇಳಿ. ಎಲ್ಲ ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರಿಗೆ ನಮಸ್ಕಾರಗಳು. ಇವತ್ತಿನ ದಿವಸ ಒಂದು ಘಟನೆ ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. ನಮ್ಮ KGF ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಅವಧಿಯಲ್ಲಿ ಬರೋ ನಮ್ಮ ಮಾರ್ಕೆಟ್ ವಿಷಯ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಕರೆಸಿದ್ದೀನಿ. ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಏನಂದರೆ ಹುಲ್ಲು ಮಾರ್ಕೆಟ್ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿದೆ. ನಮ್ಮ KGFನಲ್ಲಿ ಒಂದು ಇತಿಹಾಸ ಬರೆದ ಹುಲ್ಲು ಮಾರ್ಕೆಟ್. ನಮ್ಮ ಮಾನ್ಯ ಶಾಸಕರು KGF ಹೃದಯ ಭಾಗ ಸುಮಾರು ಒಂದು 2 ಎಕರೆ ಇದೆ. ಅದು ಅಂಥದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಮಲ್ಟಿ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ ಕೆಳಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು 2 ವೀಲರ್ ಪಾರ್ಕಿಂಗ್ 4 ವೀಲರ್ ಪಾರ್ಕಿಂಗ್ ಮಾಡಿ ಅದ್ರ ಮೇಲೆ ಬಂದು ಬಡವರಿಗೆ ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ ಕಟ್ಟಿ ಅವರಿಗೆಲ್ಲ ಬಾಡಿಗೆ ಕೊಡಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ KGFನಲ್ಲಿ ಒಂದು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಇರಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ನಾವು ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿನೂ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ಯೂಸ್ ಇಲ್ವೋ, ಯಾರಲ್ಲಿ ಅನಾಥರಾಗಿ ಇದ್ದಾರೋ ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ತೆರವುಗೊಳಿಸಿ, ಯಾರು ಅವ್ರಿಗೆ ನ್ಯಾಯವಾಗಿದ್ದಾರೋ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿ ಕೊಡಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೆ. ಸುಮಾರು ನಾನು ಒಂದು 10 ದಿವಸದಿಂದ ನಾನು ಕಮಿಷನರು, ನಮ್ಮ ರೆವಿನ್ಯೂ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ಸು, ಬಿಲ್ ಕಲೆಕ್ಟರ್ಸು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಂಗಡಿಯವರ ಹತ್ರ ಐಡೆಂಟಿಫೈ ಮಾಡಿದ್ರೆ ಆ ಸೌದೆ ಮಂಡಿ ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಒಂದು ಅಂಗಡಿನೂ ಯಾವುದಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಬೀಗ ಹಾಕಿದೆ. ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ಮಾಧ್ಯಮದವರು, ನೀವು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಯಾವುದೂ ವ್ಯಾಪಾರ ನಡೆದಿಲ್ಲ, ಯಾವ ಅಂಗಡಿ ರನ್ನಿಂಗ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದ್ಬಿಟ್ಟು
ಅದೆಲ್ಲ ತೆರವುಗೊಳಿಸಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ನಲ್ಲಿ ಕಾರ್ ಪಾರ್ಕಿಂಗ್ ಸ್ಕೂಟರ್ ಪಾರ್ಕಿಂಗ್ ಅಂತ ಹೆಸರು ಹೇಳೋಕ್ಕೆ ಜಾಗನೇ ಇಲ್ಲ. 2 ಎಕರೆ ಕೆ ಜಿ ಎಫ್ ಹೃದಯ ಭಾಗ ಮಾರ್ಕೆಟು. ಆ ಮಾರ್ಕೆಟ್ ಹತ್ರ ಇದ್ದರೆ ಮಾರ್ಕೆಟ್ ಹೋಗೋ ಬರೋವ್ರಿಗೂ ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ, ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಹೋಗೋವ್ರಿಗೂ ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ. ಹಂಗನೇ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಶಾಸಕರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ, ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ನಾವು ಇವತ್ತು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡೋಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಹೋದರೆ, ನೀವು ಬೆಳಗ್ಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀವು ಎಲ್ಲ ಚಾನೆಲ್ಗಳೆಲ್ಲ ನೋಡಿದೆ, ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಷ್ಟು ಮರ್ಯಾದೆ ಇಷ್ಟ, ಎಷ್ಟು ಗೌರವ ಕೊಡೋದು ಜನಗಳಿಗೆ, ಕೆ ಜಿ ಎಫ್ ಜನತೆಗೆ ಎಷ್ಟು ಗೌರವ ಕೊಡೋ ಅಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರ ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೆಂಗೆ ಮಾತಾಡಬೇಕು, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕು ಹಂಗಂತ ಇನ್ನೊಬ್ಬರು ಹೇಳ್ಕೊಟ್ಟು ನಾನು ಅದರಲ್ಲಿಲ್ಲ, ನಾನು ಎಲ್ಲ ಕಲ್ತಿದ್ದೀನಿ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಲ್ಲನ್ ಮುಟ್ ಸಂಬಂಧ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪುಕ್ಸಾಟ ಸಿಟ್ಟವನಲ್ಲ, ಕಂಡವನೆಲ್ಲ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅವನಿಗೆ ಕಾಲಕ್ಕೆ ಬಿಡೋದು, ಕೈ ಮುಚ್ಕೊಂಡು ಮಾತಾಡೋ ಯೋಗ್ಯತೆ ನನಗಿಲ್ಲ. ನಾನು ಮನುಷ್ಯನೇ, ನಾನು ಈ ಊರಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರೋನೆ. ನಮ್ಮ ಹಿಂದುಗಡೆನೂ 1 ಲಕ್ಷ ಜನ ಇದ್ದಾರೆ. ಯಾರು ನಮ್ಮ ಜನಾಂಗ 1 ಲಕ್ಷ ಜನ ಆಗಿದ್ದಾರೆ. ನಾನೇನು ಸುಮ್ಮನೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪುಕ್ಸಾಟಿ ಸಿಕ್ಕವನಲ್ಲ. ಯಾವ ನನ್ನ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಇಲ್ಲ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅವನಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ನು ಕಾಲು ಹಿಡಿಬೇಕಾರೆ ನಾನು ಒಂದು ವಿಡಿಯೋ ಅಲ್ಲಿ ಏನೇನು ಆಗಿದೆ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಮಾನ್ಯ SSD ಅವರು ಕೂಡ ಅದು ವಿಡಿಯೋ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ನಾನು ಏನಾದರೂ ತಪ್ಪು ಮಾತಾಡಿದರೆ ಜನಗಳಿಗೆ ಏರಲಿ. ಇವಾಗ ನಾನು ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ, ಕೆ ಜಿ ಎಫ್ ಜನತೆಗೆ ನಿಮಗೆ ನ್ಯಾಯವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಲ್ಲ, ಒಂದು 5-6 ವರ್ಷಗಳಿಂದ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಒಂದು ನಯಾ ಪೈಸಾ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಲ್ಲ. ಎಲ್ಲ ಇಲ್ಲಿಗಲ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅವರವರೇ ಕಟ್ಕೊಂಡಿದ್ದು, ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಕಟ್ಟಿದ್ದಲ್ಲ. ಅವನು ಬೆಳಗ್ಗೆ ಒಬ್ಬ ಹೇಳ್ದ 3 ಲಕ್ಷ ಲಂಚ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಕಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾನೆ. ನಿಮ್ಮ ಇದರಲ್ಲಿ ಇದೆ 3 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟು ನಾನು ಲಂಚ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಕಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಂತಾನೆ. ಲಂಚ ಕೊಟ್ಟಿರೋದು ಇಲ್ಲಿಗಲ್ ಅಲ್ವಾ? ಈಗ ಲಂಚ ಕೊಟ್ಕೊಂಡು ನಿಮ್ಮ 2 ಎಕರೆನಲ್ಲಿ 75 ಅಂಗಡಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು 4 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ, ನೀನು 4 ಕೋಟಿ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಆಸ್ತಿ 4 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ಇವತ್ತು ರೆಂಟ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಟ್ಟಿಲ್ಲ. ಅದೊಂದು ಕಡೆ ಇರಲಿ. ನೀನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈಗ ಅಂಗಡಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಡೆಸಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಯಾವುದೋ ಒಂದು ಅಂಗಡಿ ಅವ್ರ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಕೈ ಹಾಕ್ತಿರೋ ಒಪ್ಕೊಳ್ಳೋದ್ರ. ಎಲ್ಲ ಅಂಗಡಿ ಹತ್ರ ನಾವು ಹುಚ್ಚ ಒಯ್ಯೋದು, ಒಂದು ಎಲ್ಲ ರೀಸರ್ಚ್ ಮಾಡೋದು, ಹುಚ್ಚ ಒಯ್ಯೋದು, ಗಲೀಜು. ಆ ಒಳಗಡೆ ಹೋಗೋಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ. ಯಾರಾದರೂ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಮುಖ ಮುಚ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ಎಲ್ಲ ಆಳ ಬಿದ್ದಿದೆ, ಇನ್ನೂ ಒಂದು 2 ದಿವಸದಲ್ಲಿ ಬಿಲೋ ಸ್ಟೇಜ್ನಲ್ಲಿದೆ. ಅದೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತೆರವುಗೊಳಿಸಿ 2 ಎಕರೆನಲ್ಲಿ ಸುಮಾರು ಒಂದು 2,000 ಟೂ ವೀಲರ್ಸಲ್ಲಿ ನಿಲ್ಸೋಕೆ ಜಾಗ, 4 ವೀಲರ್ಸ್ ನಿಲ್ಸೋಕೆ ಜಾಗ. ಇದು ನಾವು ಮಾಡೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಳ್ಳೆ ಕೆಲಸನ ಕೆಟ್ಟ ಕೆಲಸನ ನಿಮ್ಮ ಪಬ್ಲಿಕ್ಕೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ. ಸಾರ್ವಜನಿಕರು, ಮಾಧ್ಯಮದವರು ನೀವು ಹೋಗಿ ಆ ಸ್ಪಾಟ್ಗೆ. ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ವ್ಯಾಪಾರ ನಡೀತಾ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? ಯಾರ ಆಸ್ತಿ? ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಆಸ್ತಿ, ಕೆ ಜಿ ಎಫ್ ಜನತೆಯ ಆಸ್ತಿ. ಅದು ಕೆ ಜಿ ಜನ ಆಸ್ತಿ. ಅದನ್ನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಒಳ್ಳೆ ಕೆ ಜಿ ಎಫ್ಗೆ ಉಪಯೋಗ ಆಗೋ ಥರ ಒಳ್ಳೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಯೂಸ್ ಮಾಡಬೇಕು ಹಂಗಂತ ನಾವು ಉದ್ದೇಶದಿಂದ ನಾವು ಮಾಡಿದ್ರೆ, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಬರೋದ? ಅವು ಇನ್ನೊಬ್ಬ ಯಾವನೇ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಇದು ಅಂಗಡಿಗೆ ರೂಪಾ ಮೇಡಮು ಒಲ್ಲನ್ ಮುನ್ಸ್ವಾಮಿ ನಾನು ಬರೆದ್ಬಿಟ್ಟು ಸತ್ಬಿಡ್ತೀನಿ ಹಂಗಂತ ಅವ್ರ ಮೇಲೆ FIR ಮಾಡಿಸಿದ್ದೀನಿ ಆಲ್ರೆಡಿ. ನಾನು ಪೊಲೀಸ್ನಲ್ಲಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ಅವನು ನನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಥರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಥರ ಬ್ಲ್ಯಾಕ್ ಮೇಲ್ ಮಾಡೋ ಥರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಾತಾಡಿದ್ದೆ ನಂಗಂತ ಒಂದು ಕಂಪ್ಲೇಂಟನ್ನು ಆಲ್ರೆಡಿ ನಾನು ಇದು ಪೊಲೀಸ್ನಲ್ಲಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ಅದು ಒಂದು ಕಡೆ ಇರಲಿ. ನಾವು 5 ವರ್ಷ ಒಂದು 75 ಅಂಗಡಿಗೋಸ್ಕರ 2 ಎಕರೆ ನೆಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೃದಯ ಭಾಗ, ಅದು ವ್ಯಾಲ್ಯೂ ಎಷ್ಟಿದೆ, ಅಲ್ಲಿ ಸೈಕಲ್ ಸ್ಟ್ಯಾಂಡು ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ ಮಾಡಿದ್ರೆ ಕೆ ಜಿ ಎಫ್ ಗೌರವ ಎಷ್ಟು ಮೇಲಾಗುತ್ತೆ, ಕೆ ಜಿ ಎಫ್ ಜನಗಳಿಗೆ ಎಷ್ಟು ಅದು ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ. ಸಾರ್ವಜನಿಕರೇ ನೀವೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ. ಕೆ ಜಿ ಎಫ್ ಅವರೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಕೈ ಮುಗಿದು ಕೇಳ್ತೀನಿ, ಪಬ್ಲಿಕ್ ನಿಮ್ಗೆ ಅನುಕೂಲ ಮಾಡೋದು ನಾವು ತಪ್ಪ ಮಾಡಿರೋದು. ಯಾವಡ ಒಂದು 50 ಜನ ಅವನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿಗಲ್ ಕಟ್ಕೊಂಡು ನಮ್ಮ ನಗರಸಭೆಗೆ ಮೋಸ ಮಾಡಿ, ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಮೋಸ ಮಾಡಿ ಅವ್ನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ನಾವು ಕೈ ಕಟ್ಕೊಂಡಿರ್ಬೇಕಾ? ಆಸ್ ಎ ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಕಮಿಟಿ ಚೇರ್ಮನ್ ಕೆ ಜಿ ಎಫ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಏನು ಮಾಡಬೇಕು ಅದಕ್ಕೆ ಶಾಸಕರು ನನಗೆ ಆರ್ಡರ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಈಗ ಇದು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಮಾಡಬೇಕು ಹಂಗಂತ, ಅದು ನನ್ನ ಕರ್ತವ್ಯ, ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. ಯಾವಡ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀನು ಆಚೆ ಹೋಗಂತಾನೆ, ಅಡ್ರೆಸ್ ಇಲ್ಲ ಅದು ಬೇಕಪ್ಪ ಅವನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಹುಟ್ಟಿದ ಊರಿನಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಆಚೆ ಹೋಗೋನು ಹೇಳಿದ್ರೆ ಅವನಿಗೇನು ಮುತ್ಕೊಡ್ಬೇಕಾ? ಕಮಿಷನರ್ ಇವನನ್ನು ಮಾತಾಡ್ತಾನೆ, ಅವನಿಗೆ ಮುತ್ಕೊಡ್ಬೇಕಾ? ನಾನು ರೇಸ್ ಆಗ್ಬಾರ್ದ? ನಾನು ಅವನು ಬೈಬಾರ್ದ? ಅವನ ಮನೆ ಕೆಲಸಗಳನ್ನ ನಾನು ಡ್ಯೂಟಿ ಮಾಡಿದ್ರೆ ಕೂಡ ನನ್ನ ಊರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇದೆ.
ವಿಶ್ವಾಸ ಇದೆ, ನಾವು ಡೆವಲಪ್ ಮಾಡಬೇಕಂತ ಆಸೆ ಇದೆ. ನೀವು 75 ಜನ ಬಂದ್ಬಿಟ್ಟು 4 ಕೋಟಿ ನುಂಗಾಕ್ಬಿಟ್ಟು ಒಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಅಂಗಡಿಗಿಲ್ಲ. ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ತೀನಿ, ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಅಂಗಡಿನ ಬಂದು ನೀನು ಬಾಡಿಗೆ ಕೊಡೋದು ನೀನು ಯಾವನು? ನೀನು ಬಾಡಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಬಾಡಿಗೆ ಅಲ್ಲಿ ತಗೊಳ್ತಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಇರೋನು ಕೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಓನರ್ಗೆ ಬಾಡಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ. ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ 3.5 ವರ್ಷ 4 ವರ್ಷ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಬಾಡಿಗೆನೇ ಕಟ್ಟೋದಿಲ್ಲ. ಇದು ಯಾವ ನ್ಯಾಯ? ನಾವು ಮಾಡೋದು ಏನು ತಪ್ಪಿದೆ? ನಾನು ಇದನ್ನ ಕೈ ತಗೊಂಡಿದ್ದೀವಿ, KGF ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಮಾಡೇ ಮಾಡ್ತೀವಿ. ನಾವು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತೀನಿ, ನಾವು ಕೈ ಹಾಕಿದ್ರೆ ನಾನು ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. ನಿಮಗೆ ದಾಖಲೆ ಇದೆಯಾ? ನಿಂದಣ್ಣ ಅಂಗಡಿ ಇದೆಯಾ? ದಾಖಲೆ ಇದ್ರೆ ನೀನು ಬಾ, ನೀನು ರೂಲ್ಸ್ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಅಲ್ಲಿ ಹೋಗು. ನೀನು ದಾಖಲೆ ಏನೇನಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ, ನಮ್ಮಲ್ಲಿ ಬ್ಲಾಕ್ ಮೇಲ್ ಮಾಡಿಸ್ತೀರ ನೀವು. ಮರ್ಯಾದಿಲ್ಲ ಹಂಗೆ ಮಾತಾಡ್ಸ್ಬಿಟ್ಟ, ಇದು ಮಾಡಿಸ್ಬಿಟ್ಟ, ಹಂಗೆ ಮಾತಾಡ್ಸ್ಬಿಟ್ಟ ಅಂತ ವಿಡಿಯೋ ತೆಗೆದು ನೋಡು. ಏನು ಮರ್ಯಾದಿಲ್ಲ, ಯಾರು ಮಾತಾಡಿದ್ದೆ ಅಂತ, ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಇಲ್ಲದ ಮಾತಾಡಿದ್ದು ಯಾರು ಅಂತ ವಿಡಿಯೋ ತೆಗೆದು ನೋಡು. ನನ್ನ ಹತ್ರ ವಿಡಿಯೋ ಇದೆ. ಸಾರ್ವಜನಿಕರ ಆಸ್ತಿ ಇದು, KGF ಜನತಾ ಆಸ್ತಿ, ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಆಸ್ತಿ, ಎಲ್ಲರಿಗೂ ಸಮ ಪಂಗಿದೆ. ಅದರಲ್ಲಿ 1-2 ಲಕ್ಷ ಜನ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಸೌಕರ್ಯ ಮಾಡಿಕೊಡೋದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ. ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನೋ ಒಂದು ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಮಜಾ ಮಾಡಿಕೊಂಡು ಕೂತ್ಕೊಂಡು ಇಳಿಸು ಹೋಗೋಣಲ್ಲ. ಒಂದೊಂದು ಅಭಿವೃದ್ಧಿ ಕೆಲಸ ಮಾಡೋವ್ರೆ. ವ್ಯಾಪಾರಿಗಳಿಗೆ ನಾವು ಎಗೇಸ್ಟ್ ಇಲ್ಲ. ನಾವು ವ್ಯಾಪಾರಿಗಳಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಅವ್ರ ದುಶ್ಮನಲ್ಲ ನಮಗೆ. ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು. ಎಲ್ಲ ವ್ಯಾಪಾರಿಗಳು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. ಕೆಲವು ವ್ಯಾಪಾರಿಗಳು ಮಾತ್ರ ಯಾವುದು ಬಂದ್ರೂ ಇಶ್ಯೂ ಈ ಥರ ಹಂಗಂತ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಅಡ್ಡಿ ಆಡಬೇಕು. KGF ಉದ್ಧಾರ ಆಗಬಾರ್ದು. ನೀನು ಏನು ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತಾ ಇದೆಯಾ ಅಲ್ಲಿ? ಮಾಧ್ಯಮದವರು ನೀನು ನೋಡಿ, ಅಲ್ಲಿರೋ 75 ಅಂಗಡಿ ಅಪ್ಸ್ಟರ್ ಮೇಲೆ ಅಪ್ಸ್ಟರ್ ಮನೆ ಕಟ್ಟಿದ್ದಾನೆ. ಮಾರ್ಕೆಟ್ನಲ್ಲಿ ಮನೆ ಕಟ್ಬೋದಾ? ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಮನೆ ಇದೆ, ಅದಕ್ಕೆ 5 ವರ್ಷ ಏನಿಲ್ಲ, ಒಂದು ಪತ್ರ ಇಲ್ಲ, ಒಂದು ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಇಲ್ಲ, ಏನಿಲ್ಲ. ಈ ಥರ ಇರ್ತೀವಂತ ಪರ್ಮಿಷನ್ ಇಲ್ಲ, ಏನಿಲ್ಲ. ನಮ್ಮ ಮನೆ ಮೇಲೆ ಮಾಡಿ ಮನೆ ಅದೆಲ್ಲ ನಾವು ಕೇಳ್ಕೊಂಡಿರ್ಬೇಕಾ? ಏನು ನೀ ಬಡವನ? ಗುಡ್ಸಿನಲ್ಲಿದೆಯಾ? ಸಂಜಯ್ ಗಾಂಧಿ ನಗರನಲ್ಲಿ ಇದೆ, ಅಲ್ಲಿರೋ ಇದು ಅಂಗಡಿನಲ್ಲಿ ಇರೋಣಲ್ಲ, ಎಲ್ಲ ಸೌಕರ್ಯಗಳು. ಆ ಬಡ ಮಕ್ಕಳು ಪಾಪ ನಮ್ಮ ರೋಡ್ಗೆ ಏನಾದರೂ ಇದು ಜೋಬಿ ಗಿಬಿ ಬಂದರೆ 5 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಕಿತ್ತಾಕ್ತೀವಿ. ನೀನೇನು ದೊರೆನಾ ಈ ಊರಿಗೆ? ಈ ಊರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಉದ್ಧಾರ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಅಡ್ಡಿ ಬಂದರೆ ನೀವೇನು ದೊರಗಲ್ಲ. ಎಲ್ಲ ಸಾರ್ವಜನಿಕರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ, KGFನಲ್ಲೆಲ್ಲ ಎಲ್ಲ ಪಕ್ಷದ ಅಧ್ಯಕ್ಷರುಗಳು, ಲೀಡರ್ಸು ಎಲ್ಲರ ಕೈ ಮುಗಿದು ಕೇಳ್ತೀನಿ, ನಾವು ಮಾಡ್ತಾ ಇರೋದು ತಪ್ಪ? ಎಲ್ಲ ಲೀಡರ್ಸ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ, ಎಲ್ಲ ಯಾವ ಪಕ್ಷನ ಇರಲಿ, ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇರೋರನ್ನ ಕೆಡಿಸ್ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಬ್ರು ಕೊಡ್ತೀವ? ಇಲ್ಲ ಆಸ್ತಿನ ನಾವು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತೀವ? ನಾವು KGFನ ಡೆವಲಪ್ ಮಾಡೋಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಮಾಡೋದು ತಪ್ಪ? ನೀವೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ. ಆಲ್ ಪಾರ್ಟಿ ಲೀಡರ್ಸ್ಗೆ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ, ಇವ್ರು ಮಾಡೋ ಅಜಾರಾಗ ಈ ಥರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬ್ಲ್ಯಾಕ್ ಮೇಲ್ ಮಾಡಿಸೋದೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀವು ಒಪ್ಕೊಳ್ತೀರಾ? KGF ಜನ ನೀವು ಒಪ್ಕೊಳ್ತೀರಾ? ನಾವು ಕಣ್ಮುಚ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ ಇರ್ಬೋದಾ? KGF ಹೆಂಗಾದ್ರೆ ಹಾಳಾಗಿ ಹೋಗ್ಬೋದಾ? ಒಂದು ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ಗೆ ದಾರಿ ಇಲ್ವಾ? ನೀವೇ ಹೇಳಿ. ದಯಮಾಡಿ ಮಾಧ್ಯಮದವರು ನೀವು ನಾಳೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಏನೇನು ವ್ಯಾಪಾರ ಇದೆ, ತರಕಾರಿ ವ್ಯಾಪಾರ ಇದೆಯಾ, ಇಲ್ಲ ಮಳಿಗೆ ಸಾಮಾನು ಕಡೆ ಇದೆಯಾ, ಅಂಗಡಿ ಇದೆಯಾ, ಬೇರೆ ಯಾವುದಾದ್ರೂ ಆಕ್ಟಿವಿಟಿ ಇದೆಯಾ ಕೇಳಿ. ನಾವು ನಮ್ಮ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಯಿಂದ ಅಧಿಕಾರಿಗಳು ಹೋಗ್ತಾರೆ, ಒಬ್ಬನೇ ಸಿಕ್ಕಲ್ಲ ಕೈಗೆ. ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ ತೆಗೆಯಲ್ಲ, ನಾನು ನೋಟಿಸ್ ಕೊಟ್ಟರೆ ತಗೊಳ್ಳ. ನಿಮ್ಗೆ ನೋಟಿಸ್ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಗೇನು ಗಾಚಾರ ಇದೆ? ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಯಲ್ಲಿ ತೀರ್ಮಾನ ಆಗಿದೆ, ಇಲ್ಲಿಗಲ್ಸ್ ಎಲ್ಲ ನಾವು ಹೊಡಿಬೇಕು. 3.5 ವರ್ಷ 4 ವರ್ಷ ನೀನು ಕಟ್ಟಿಲ್ಲ ಅಂದರೆ ಡಿಫಾಲ್ಟರ್, ಯು ಆರ್ ನಾಟ್ ಎಲಿಜಿಬಲ್. ನಿಮ್ಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ನೋಟಿಸ್ ಕೊಟ್ಟ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ, ನಿನಗೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ, ಅರ್ಹರ ಇಲ್ಲ. ನೀನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವತ್ತು ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಅಂಗಡಿನ ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡಿಲ್ಲಾಗ ಲಾಕ್ ಮಾಡಿಕೊಂಡು 3-4 ವರ್ಷ ನೀನು ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಿರೋ, ಆವಾಗ ನೀ ಡಿಫಾಲ್ಟರ್. ನಿನಗೆ ನೋಟಿಸ್ ಕೊಡೋ ಅವಶ್ಯಕತೆ ನಮಗಿಲ್ಲ. ನಿನಗೆ ದಾಖಲೆ ಇದ್ದು ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಕರೆಕ್ಟಾಗಿ ಕಟ್ತೀವಿ, ನಾವು ಮಾಡಿದೆ ಅಂದರೆ ನಿಮ್ಗೆ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿ ನಮ್ಮ ಶಾಸಕರು ಮೇಡಮ್ ಅವರು ಬೇರೆ ಜಾಗದಲ್ಲಿ ನೀವು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಅಸೂರೆನ್ಸ್ ತಕ್ಕೊಡ್ತೀವಿ, ನಿಮ್ಗೆ ಅಂಗಡಿ ಕಟ್ಕೊಡ್ತೀವಿ, ನಿಮ್ಗೇನು ಮೋಸ ಮಾಡಲ್ಲ. ಸರ್, ಈಗ ಅಂಗಡಿ ಕಟ್ಟಿದ್ರೆ ಖಾಲಿ ಮಾಡಿ ಸರ್. ಯಾರು ನಮ್ಮ ರೆಂಟ್ ಕಟ್ಟಿ ಅವ್ರು ನಿಯತ್ತಾಗಿ ನಡ್ಕೊಳ್ತಾರೆ ಅವ್ರಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಅಂಗಡಿ ಕೊಡೋದು ಧರ್ಮ. ಅದೇ ನಮ್ಮ ಶಾಸಕರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿ ಇರೋರನ್ನ ಬದಲಾವಣೆ ಅಂಗಡಿ ಕೊಡೋಣ, ನ್ಯಾಯವಾಗಿ ಇದು ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ಟಿ
ಇದು ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಿ ಕೊಡೋರಿಗೆ ಅವ್ರು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡೋಕೆ ಹೋಗಲ್ಲ, ಇದೇ ಹೇಳ್ತೀನಿ. ಸಾರ್ವಜನಿಕರು ಕೆ ಜಿ ಎಫ್ನಲ್ಲಿಲ್ಲ ಎಲ್ಲ ಲೀಡರ್ಸು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಬೇಕು. ನಾವು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಮಾಡೋದು ತಪ್ಪನ್ನು ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ತಪ್ಪಂತ ಒಪ್ಕೊಳ್ತೀವಿ. ಅಲ್ಲಿ ತೀರಾ ಬಡವ ಇದ್ದು ಅವ್ರು ಏನೋ ಒಂದು ಅಂಗಡಿ ತರಕಾರಿ ಅಂಗಡಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ಕೂಡ ನಾವೇನಾದರೂ ಟಚ್ ಮಾಡಿದ್ರೆ ತಪ್ಪು, ಅವ್ರು ಹೊಟ್ಟೆ ಮೇಲೆ ಹೊಡೆದಂಗೆ ಆಗಿತ್ತಂತ. ಅಂಗಡಿನೇ ಇಲ್ವಲ್ಲ, ಒಳಗಡೆ ಹೋಗೋಕೆ ಇದು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಎಲ್ಲ ರೀಸರ್ಚ್ ಮಾಡಿಕೊಂಡು ಇಲ್ಲಿಗಲ್ ಮಾಡಿಕೊಂಡು ಕುಡ್ಕೊಂಡು ಬಾಟ್ಲಿಗಳು ಬಿದ್ದು ಎಷ್ಟು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿಸೋದಲ್ಲಿ. KGF ಹೃದಯ ಭಾಗ ಬಿದೋಗಿರೋ ಮನೆ ಇದೆ, ಕೇಳಿದ್ರೆ ನನ್ನಂತಾನೆ ಒಬ್ಬನ ಹತ್ರ ದಾಖಲೆ ಇಲ್ಲ, ಒಬ್ಬನ ಕಟ್ಟಲ್ಲ. ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲ ಸರ್ವ ಜನನೂ ನಮಗೆ ದಯಮಾಡಿ ನೀವೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೆಂಬಲ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಊರು ಉದ್ಧಾರ ಮಾಡೋಣ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಕೈ ಮುಗಿದು ಕೇಳ್ತೀನಿ. ದಯವಿಟ್ಟು ನೀವು ಲೀಡರ್ಸ್ಗೂ ನಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ. ನಾವು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಬುದ್ಧಿ ಹೇಳ್ರಿ. ಅಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ಇಲ್ಲಿಗಲ್ಸ್, 4 ವರ್ಷ 5 ವರ್ಷ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಿಲ್ಲ, ಡಿಫಾಲ್ಟರ್ಸ್ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.